உருட்டு உலகமகா உருட்டுடா சாமி இப்படி சொல்ற மாதிரிதான் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படம் தோல்விக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இத கேட்ட உடனே லோகேஷ் கனகராஜ் அவர்களை பார்த்து நம்ம என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்க எல்லாம் என்னப்பா உருட்டுனீங்க பிளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொல்லிட்டு இந்த உருட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரிதான் இப்ப நிலைமை இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லால் சலாம் படம் எந்த அளவுக்கு தோல்வி சந்திச்சுச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை இன்னும் நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டா இவங்க சொன்ன காரணம் எல்லாரையுமே ஆச்சரியமா பார்க்க வச்சிருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படம் எடுக்கும் போது நடந்த ஒரு சில பிரச்சனைகள் தான். ஏன்னா நாங்க இந்த படத்தை அவ்வளவு சீரியஸா எடுத்தோம். சீரியஸா எடுத்து 21 நாட்கள் ஷூட்டிங் பண்ணி அதை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருந்தோம். ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க் திடுதுப்புன்னு காணாம போயிருச்சு. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்திருச்சு. சரி அதை ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட கெட்டப்பை மாத்திட்டாங்க. இதனால எங்களால ரீஷூட் பண்ண முடியல. அதனால நாங்க என்ன ஷூட்டிங் பண்ணி வச்சிருந்தோமோ அதுக்கு தகுந்தாப்புல படத்தோட கதையை மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. உண்மையிலே நாங்க நல்லா ஷூட்டிங் பண்ணியிருந்தோம். கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 கேமராஸை வச்சு எடுத்திருந்தோம். ரியல் கிரிக்கெட் மேட்சை பார்த்து ஃபீலிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆனா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருச்சு. இதனாலதான் இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இத கேட்டவுடனே நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னப்பா இது சின்ன பிள்ளை காரணம் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நீங்க கவனமா வச்சிருக்கணும். நீங்க ஹார்ட் டிஸ்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஷூட்டிங் ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காப்பி வச்சிருப்பாங்க. அதை கூட சூதானமா வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அசால்ட்டா பேனா தொலைஞ்சு போன மாதிரி ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போயிருச்சுப்பா, அதனாலதான் படம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே. நீங்க எல்லாம் சொல்றதை கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே அந்த ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போயிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த காட்சிகளை திரும்ப ரீஷூட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க எல்லாம் கெட்டப் மாத்திட்டாங்க, அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, அதனாலதான் நாங்க அந்த காட்சிகளை திரும்ப எடுக்கலன்னு சொல்றீங்களே. நீங்க என்ன படம் எடுக்கிறீங்களா இல்ல விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த மாதிரி சொன்னதை வச்சு பயங்கரமா அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இப்படிதாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படம் தோல்விக்கு அப்புறம் அந்த படத்தை நாங்க நல்லா எடுக்கல, அதனாலதான் அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசோட ஒத்துக்காம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இல்லப்பா நாங்களும் படம் நல்லாதான் எடுத்தோம், எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு, பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தனாலதான் இந்த படத்தை நல்லா கொடுக்க முடியல, ஆனா நாங்க நல்லா தான் படம் எடுத்தோம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு நொண்டி சாக்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த படம் ரிலீஸ் ஆறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடிதான் இந்த படத்தை ரீஎடிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ரஜினி அவர்கள் வர காட்சிகள் கம்மியா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த சீன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்த படத்தை ரீஎடிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வேலையாவே வச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் 3 படம் அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி அடையலன்னே அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, 3 படத்துல என்ன ஆச்சு தெரியுமா, ஒய்திஸ் கொலவரி பாட்டு அந்த படத்தையே ஓவர் ஷேடோ பண்ணிருச்சுப்பா, இந்த பாட்டை பார்த்துட்டு தான் யாருமே இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. இப்ப இந்த லால் சலாம் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டை கட்டியிருக்காங்க. இப்ப இதே மாதிரி இவங்க படத்தை நல்லா எடுக்காம நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க படத்தை பார்த்தாலே ஆடியன்ஸ் எல்லாருமே பயந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இவங்களோட படங்கள் வெற்றி அடையும். இல்லைன்னா இதே மாதிரி தோல்வியை தாங்க சந்திக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன இந்த வினோதமான விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.